இந்த இனிமையான மாலை வேளையில் நோவா ஸ்போர்ட்ஸ் அகாடமி கோடைகால பயிற்சி நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பாசமிகு அண்ணன் வினோத் புலிப்பண்ணன் அவர்களையும் டாக்டர் பூவிலி அவர்களையும் வந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களையும் மாணவர்கள் அனைவர் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்று கொண்டு நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நோவா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தம்பி ஒரு 10-15 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாரும் குழந்தைகளை கொண்டு சேர்க்கணுன்னா ஒரு நல்ல பயிற்சி மையத்தில் தான் சேர்க்கணும்னு பிரியப்படுவோம். அப்படி எல்லாரும் சிரத்தை எடுத்து நோவா பயிற்சி மையத்தில் வந்து குழந்தைகள்லாம் சேர்த்துக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல கோச்சு எப்படி இருக்கணும்னா, ஒரு வீரர் வெற்றி பெறும்போது அந்த வீரருக்கு அந்த உலகமே கைத்தட்டும். அப்போ அந்த உலகமே கைத்தட்டும் போது அவருக்கு பின்னாடி அந்த கோச்சு மட்டும் ஒரு ஓரமாக நிற்பார். ஒரு சாம்பியனை உருவாக்குறது அந்த கோச்சு தான். ஆனால் அந்த கோச் எப்பவும் முன்னாடி வர முடியாது, அந்த கோச்சு பின்னாடி தான் நிற்பார். அவர் உருவாக்கப்படுத்த வீரர் தான் மிகப்பெரிய சாம்பியனை உருவாக்கக்கூடியவனாக இருக்கும் தம்பி மனோவுக்கு ஒரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருந்துச்சுன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் வருத வீரர்கள் குழந்தைகள் எல்லாரையும் நல்ல ஒரு விளையாட்டு வீரராக உருவாக்குறது ஒரு கோச்சோட முழு பணியாக இருக்காது. ஏன்னா களத்தில் விளையாடுற எல்லாருமே வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வர்றவங்க அந்த குழந்தைகள் வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லா பேரண்ட்ஸும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டு அவங்கள இங்கே கொண்டு வந்து அவன்கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒழுக்கமும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துக்கு அந்த குழந்தைகளை கொண்டு போகிறவங்க தான் அந்த கோச்சாக இருக்க முடியும். ஏன்னா விளையாட்டு மட்டும் ஸ்கில்லை மட்டும் சொல்லி கொடுத்து ஒரு வீரரை உருவாக்கிட முடியும்னா அது எப்போவுமே நடக்காது. அந்த குழந்தைய இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதனாகவும் அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல இளைஞனாகவும் மாற்றி அந்த இளைஞர்களை அனுப்புறது தான் அந்த கோச்சோட பணியாக இருக்க முடியும். அதுதான் உண்மையான ஒரு கோச்சோட பணியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா காலையில் 6 மணிக்கு கொண்டு வந்து நம்ம கோச்சிட்டு ஒப்படைச்சிருந்தோம். அப்புறம் 10 மணி 8 மணி வரைக்கும் அவங்க இங்கேயே இருந்துருந்தாங்க. அப்புறம் ஸ்கூல் போகிறாங்க, சாயங்காலம் கொண்டு அதே கோச்சிட்டே தான் கொண்டு நம்ம ஒப்படைக்கும். அப்போ முழு நேரமும் அவங்க இருக்குது ஆசிரியர்கள் கூட தான், அந்த கோச்சு கூட தான் இருக்கான். அப்போ அந்த கோச்சு அந்த வீரரை ஒரு மிகச்சிறந்த மனிதனாக மாற்றி நம்ம விளையாட்டில் தோல்வி விட்டாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான ஒரு வழிமுறையை அந்த கோச்சால் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கோச்சு தான் தம்பி மனவாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பாருன்னு நான் முழுசாக நம்புதேன். அதனால் அவருக்கு மீண்டும் ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கோச்சுக்கு தான் இந்திய கவர்மெண்ட் துரோணாச்சாரியார்னு ஒரு விருது கொடுக்காங்க. அந்த விருது வந்து மிகச்சிறந்த வீரர்களை உருவாக்குறவங்களுக்கு அந்த துரோணாச்சாரியார் விருது வழங்குறாங்க. அந்த விருதை தம்பி என்றாவது ஒரு நாள் கட்டாயம் வாங்குவார். அந்த விருதை வாங்கும்போது எல்லாரும் வந்து இருந்து அவனை பாராட்டுவோம். துரோணாச்சாரியார் வந்து மிகப்பெரிய ஒரு வில்வித்தைக்கு சொந்தக்காரர். பஞ்ச பாண்டவர்கள் கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அர்ஜுனனை ஒரு மிகப்பெரிய அளவில் வில்வித்தைக்கு உலக அளவில் மிகப்பெரிய வீரனாக உருவாக்குனது அந்த துரோணாச்சாரியார் தான். அதனால தான் அவர் பேரில் அந்த விருதை வழங்குறாங்க. அப்படிப்பட்ட துரோணாச்சாரியார் மாதிரி ஒரு கோச்சாக அவன் இருக்கணும்னு இருந்தாலும் அவனுக்கான ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அந்த மகாபாரத கதையிலே ஏகலைவன் ஒரு கதை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏகலைவன்கிறது ஒரு வேடுவ இனத்தை சேர்ந்த பஞ்சபாண்டவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு வேட்டையாடுத குலத்தை சேர்ந்த ஒரு இளவரசன். அந்த இளவரசனுக்கு வந்து எப்படியாவது நம்ம மிகப்பெரிய வில்வித்தைக்கு சொந்தக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுதான். அவன் ஆசைப்படும் போது யார்கிட்ட படிக்கலாம்னு நினைக்காமனா துரோணாச்சாரியை தான் போய் படிக்கணும்னு நினைக்கான். துரோணாச்சாரிட்ட போய் அந்த சின்ன வயசில் போய் அவன் போய் கேட்கான், நானும் வில்வித்தை படிக்கணும், எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு. அவர் அரச குலத்துக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்போம்னு சொன்னதுனால அவனால் கற்றுக் கொடுக்க முடியாமல் போயிட்டு உடனே அவன் சிறிதும் மனம் தளராமல் எப்படியும் நான் அந்த குருகிட்ட தான் படிப்பேன், நான் அந்த குரு என்ன சொல்லி கொடுக்காரோ அவர் தான் எனக்கு மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு
நேராக போய் அவன் இடத்துக்கு போய் ஒரு களிமண் பொம்மை செய்தான். களிமண்ணை வச்சு துரோணாச்சாரியர் மாதிரியே ஒரு பெரிய பொம்மை செஞ்சு அவர் டெய்லி கற்றுக் கொடுக்கறத மறைஞ்சிருந்து பார்க்கான். மறைஞ்சிருந்து அவர் எப்படி சொல்லிக் கொடுக்காரு, அர்ஜுனனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்காரு, எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்து மிகப்பெரிய ஒரு வில்வித்தைக்காரனா அவன் மாறுறான். அந்த மானசீக குருவா அவரை ஏற்றுக்கிட்ட ஒருத்தனால ஒரு உலக அளவில் அர்ஜுனனுக்கு ஈக்குவலான ஒரு வில்வித்தைக்காரனா அவன் மாறிடுறான். ஒரு நாள் பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாரும் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க. வேட்டைக்கு போகும்போது அவங்களோட நாய் என்ன பண்ணுது, அட்வான்ஸாக முன்னாடி போகுது. போகும்போது ஏகலைவன் பயிற்சி பண்ணுற இடத்துக்கிட்ட அந்த நாய் போயிடுது. நாய் அவனை பார்த்து குலைக்கும் போது அவனுக்கு ரொம்ப அது இடைஞ்சலாக இருந்தோடனே அந்த நாயை என்ன பண்ணலாம், அதை கொள்ளதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் வீரத்தை அந்த நாயிட்ட காட்டாண்டான்னு சொல்லி அந்த நாயை அந்த குலைக்க ஒரு செகண்டில், அது வாயை திறந்த ஒரு செகண்டில், ஒரு 5 மைக்ரோ செகண்டில் ஒரு 5 அம்பு எழுதி அந்த நாயோட வாயை கட்டிடுதான். நாய் குலைச்சிக்கிட்டு இருந்த நாயை காணுமேன்னு சொல்லி அர்ஜுனன் எல்லாரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது நாய் வில்லம்பால கட்டுப்பட்டு இருக்கு. இதை செய்யறதுக்கு அர்ஜுனனால மட்டும்தானே முடியும். இதை செஞ்சது யாருன்னு தேடும்போது அங்கே போய் ஏகலைவனை பார்க்காங்க. பார்த்தோடனே நீ யாரு என்னன்னு கேட்கும்போது உனக்கு குரு யாருன்னு கேட்காங்க. எனக்கு குரு துரோணாச்சாரியார் தான், அவர் தான் எனக்கு குருன்னு சொல்லுதான். இவங்களுக்குலாம் பெரிய ஆச்சரியம், என்னடா நமக்கு தானே கற்றுக் கொடுத்தாரு, இவனுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னு. நேராக போய் துரோணாச்சாரியை பார்த்து சொல்கிறாங்க, இப்படி காட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னொன்னே அவர் நேராக கிளம்பி காட்டுக்கு வராரு. காட்டுக்கு இவனை பார்த்தோடனே அவர் குருவை பார்த்த உடனே குருவில் காலில் விழுந்து வணங்கிட்டு அவருக்கு பழங்கள்லாம் கொடுத்து அவரை உபசரிக்கான். உபசரித்து முடித்த உடனே அவர் கேட்குற எப்படிப்பா கற்றுக்கிட்டேன்னொடனே இவன் விஷயத்தெல்லாம் சொல்லுதான். நீங்கள் தான் மானசீக குரு, நீங்கள் கற்றுக் கொடுக்கறத பார்த்துக்கிட்டு இருந்து தான் நான் இவ்வளோ பெரிய வித்தையவே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சரிப்பா எல்லாம் சரி, ஆனால் நீ எனக்கு குருதட்சணை தரலையேன்னு கேட்காரு. குருதட்சணையாக அவர் என்ன கேட்காரு, அவனோட வலது கட்டை விரலை கேட்காரு. வலது கட்டை விரலை அடுத்த ஒரு நொடி கூட தாமதிக்காம அந்த கட்டை விரலை வெட்டி அந்த குரு கையில் கொடுத்துருதான். ஏன்னா மானசீக குருவாக ஏற்றுட்டு உங்கள்கிட்ட தான் நான் படித்தேன் அப்படின்னு. அதனால் மாணவ செல்வங்களை எல்லாரும் நீங்கள் மானசீக குருவாக ஏற்றுக்கிட்ட ஒரு குருவை வச்சு ஒரு மனிதனால் ஏகலைவனால் இவ்வளோ பெரிய வெற்றியை அடைய முடியும் அப்படின்னா உயிரோடு இருக்க மனோ சொல்லி கொடுக்கறத பார்த்து உங்களுக்கு எப்படி அவன் உயிரையும் கேட்க போகிறதில்ல, கட்டவரலையும் கேட்க போகிறதில்ல. அவன் ஒரு குரு என்ன சொல்லுதாங்களோ அதை கேட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனா அடைய முடியுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அந்த பஞ்சபாண்டவர் கதையிலே நமக்கு வந்துடுது. அதனால் பெற்றோர்கள், குரு, நம்ம கோச்சு என்ன சொல்கிறாங்களோ அது இந்த குழந்தைகள் மாணவர்கள் எல்லாம் அவங்கள கேட்டு அதுபடி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய ஆண்டவன் எப்போதும் உங்களுக்கு துணை இருப்பான். இது போக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் முன்னாடி ஒரு ஸ்கில்லாக தான் இருந்துச்சு இந்தியாவில். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் யாராவது ஒரு ஆள் 2 ஆள் தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. அவங்க எங்கே அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க, அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்ன போஸ்டிங் இருக்குது, அந்த போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன செய்யலாங்கிறத ஒவ்வொரு நொடியும் ஒரு கோச்சு முடிவு பண்ணிடுறாரு. இவன் என்ன ஈவெண்ட் இவன் பண்ண முடியும், சின்ன வயசுலேருந்து இவன் என்ன ஈவெண்ட் கரெக்டாக இருப்பான், லாங் ஜம்மா, இவன் அத்லட்டிக் ஓடுவானா, இவனுக்கு ஹேண்ட் பவர் என்ன இருக்குது, இதெல்லாம் முடிவு பண்ணி அந்த கோச்சு என்ன சொல்கிறாங்களோ அதை மதித்து மிகப்பெரிய அளவில் நம்ம நடந்தாலே மிகப்பெரிய வெற்றியை நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம். காலையில் 5 மணிக்கு வருத ஒவ்வொருத்தரும் குழந்தைகள் எல்லாரும் சும்மா ஏதோ பேரண்ட்ஸ் கஷ்டப்படுத்தி கூப்பிட்டு வராங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் படித்து மிகப்பெரிய இடத்துக்கு நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதி குரூப் 1லாம் எழுதி பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அதை காமன்வெல்த்தில் ஃபஸ்ட் அடிக்க ஒரு குழந்தை அவனுக்கு தமிழ்நாடு போஸ்டிங் கொடுத்து அவன் ஒரு எஸ்ஏவாக இருந்தான்னா இவனுக்கு சரிசமமாக எஸ்ஏவாக அவனையும் போஸ்டிங் போட்டுருந்தாங்க, டைரெக்டாக டிஎஸ்பி போஸ்டிங் போட்டுருந்தாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அரசியலில் இன்னைக்கு எல்லாரும் அரசியல் உங்களுக்கு தெரியும். அரசியலில் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும்னா நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 30 வருஷம் 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் தான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு போஸ்டிங்கே வாங்க முடியுது. 35 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இப்போ தான் எம்எல்ஏ ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் விளையாட்டுத்துறையில் சாதித்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷமும் எம்பி போஸ்ட் கொடுக்காங்க. ஜனாதிபதி நேரடியாக போடுற போஸ்டிங். நீங்கள் உதாரணத்துக்கு தங்கமங்கை பிடி உஷா 1984 ஒலிம்பிக்கில் ஓடுறாங்க, மைக்ரோ செகண்டில் பதக்கத்தை விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய அகாடமி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல 1000 வீரர்களை இப்பவும் கேரளாவில் உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க சேவையை பாராட்டி இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவிலேருந்து அவங்க ராஜ்யசபா எம்பி. சச்சின் டெண்டுல்கர் விளையாட்டை முடிச்சே 7-8 வருஷம் ஆச்சு.
மகாராஷ்டிரால இருந்து சச்சின் டெண்டுல்கர் ராஜ்யசபா எம்பி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வினோத் பரத்வாஜ் நினைக்கிறேன், டென்னிஸில் அவங்க தமிழ்நாட்டில் இருந்து ராஜ்யசபா எம்பி. மேரிகோம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மணிப்பூரில் குத்துச்சண்டை வீரர். அந்த குத்துச்சண்டை வீரர் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒலிம்பிக்கில் அட்டன் பண்ணி பதக்கம் அடித்து அவங்க இப்போ கரண்டாக மணிப்பூர்லேருந்து அவங்க ராஜ்யசபா எம்பி. அதனால் விளையாட்டுத்துறையில் இருக்கவங்களுக்கு விளையாட்டு முடிஞ்சு, உதாரணத்துக்கு நம்ம கபடியில் மணத்தி கணேசன் அவர் விளையாண்டு அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 96, 97 அவர் அர்ஜுனா அவார்டு வாங்கினார். மணத்தி, திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க மணத்தி ஊரில் மணத்தி கணேசன். அவரை இன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் அவர் வாழ்க்கை வரலாறு ஒரு மிகப்பெரிய படமாக இன்னைக்கு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கொடுத்தது இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நீங்கள் கற்றுக்கிட்ட நல்லொழுக்கம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் வாழ்க்கை பூரா தொடருங்க. உங்கள் வெற்றி பயணம் தொடர நோவா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஒன்றா இருக்கும். உங்கள் வெற்றி பாதையில் என்றும் உங்களுடன் பயணிப்பேன் என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.